Hi friends. Hi friends. நான் பவானி. இது சிவராம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நான் சொல்ல விரும்பல, அவரே சொல்லுவாரு. இதுதான் பார்க்க போறோம். பாத்தீங்களா? இது காராச்சேவ் தான். ஆனா எனக்கு வந்து வேற மாதிரி தோணுச்சு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நம்மளுக்கு சாப்பிட்ற ஃபுட்டை பார்த்தா இந்த மாதிரி ஷேப்ல பார்த்தாலே சாப்பிட தோணாது. இதையே விரும்பி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபுட்ஸே செய்ய சொல்லி அது மாதிரி மேக் பண்ணி. ஆமா, ஆனா ஷேப் மட்டும் அப்படிதான் இருக்கும். ஆனா நார்மலா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வாந்தி இருக்காம மட்டும் பாருங்க, ஓகேங்களா? வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ ப்ளே பண்றோம். When I serve food to my relatives. சொந்தக்காரவங்க வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணியே ஃபுட்டை ப்ரொவைட் பண்ண சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. சரி, அரிசிலாம் அழகா டெக்கரேட் பண்ணீங்க, அது காலுக்கு நடுவால என்னடா அது? சாம்பார் தான் ஊத்தி இருக்கீங்க, அது விளைஞ்சுதான் சாப்பிடணும். ஆனா அது விளைஞ்சு சாப்பிடுற ஃபீலிங் வந்து வேற மாதிரி இல்லடா வரும். கர்மம். ஐடியா ரிலேட்டிவ்ஸ் வரக்கூடாதுன்னு. வேணாம்டா, 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 வேணாம்டா. இப்படி அது டிசைனிங்னா சூப்பரா இருக்கு. ஏதோ கேட்டரிங் படிச்ச ஸ்டூடெண்ட் தான் ரெடி பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. ஆனா கடைசியில வச்சாங்க பாரு, காலுக்கு அடி. அடுத்து செகண்ட் வீடியோ. அதாவது டீ குடிச்ச பிறகு நீங்க இப்படிதான் போவீங்கன்னு சொல்லி சிம்பாலிக்கா சொல்றாங்க போல. எல்லாத்துக்கும் டீ குடிச்சாதான் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க டீ குடிக்கிற மிஷினே வர்ற மாதிரி. சூப்பர் டீ, வெரி குட். ஏண்டா அதுக்கு நீ இப்படியாடா டாய்லெட்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியாடா டிசைன் பண்ணுவீங்க? உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு. அடே பேயில போமா இலே இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எல்லாம் மீறி போறீங்க. டேய் தயவு செய்து சொல்றேன், ரொம்ப ஓவர் அப் பண்றீங்களா? எப்பா முடியல. சொல்லு என்ன செஞ்சா? பின்ன ஒரு நல்ல கடையா பார்த்து டீ வாங்கிட்டு சொன்னா அவன் உன் கடையில வாங்கிருக்கான். அது கரெக்டா இது மாடல் போட்டோ கொடுத்தது எவன் தெரியல, அவனே கொடுத்து அவனே கட் பண்ணி வச்சு ஒட்டி விட்டியாம் போல வீட்டுல. கருமம் கருமம். தெரியல அந்த காஃபி மேக்கர. என்னது ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சா இல்ல போல, தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான அவரை வச்சு என்னடா பண்ணிருக்கீங்க? இந்த குடை பிடிக்கிற தம்பி இருக்குல்ல, நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய தம்பி. ஒரு லோன் விஷயமா கேரண்டி கேள்வி கிடைச்சு, சரி சரிச்சா கழுதியா போட்டு விட்டு போவோமே அப்படியே வந்தேன். நம்மளுக்காண்டி அவர் என்னென்ன ஃபுட் எல்லாம் அவர் ரிவ்யூ பண்ணிருக்காரு, கடைசியில அவரே போய் அதை சாப்பிட வைக்கிறீங்க. அவர் எவ்வளவு பெரிய ஆளு. என்ன ஃபுட்டுனாலும் சைனீஸ் ஃபுட்டை கூட பாம்பு பள்ளிய கூட பிடிச்சு திம்பாரு. தின்னுட்டு நம்மளுக்காண்டி ரிவ்யூ சொல்றாரு. அவரையே இப்படி போயிட்டு பங்கமா கலாய்ச்சி வச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லடா. டே சத்தியமா சொல்றேனா, இந்த மனசாட்சியே இல்லாத மானிடர்கள். அதுக்கு நீ இப்படியா? பாவம் அவரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல.
ஐயோ மனுஷன் இதெல்லாம் வீட்ல பார்த்தாருன்னா அந்த ஹோட்டல்ல வந்து பூரி மேக்கர் இல்ல போல, அதனால சரி அது பூரி மேக்கர் இல்லைன்னா அதையே பூரி மேக்கரா யூஸ் பண்ணுவாங்களா? லேடி ஸ்டாஃப் யாரையோ யூஸ் பண்ணி பூரி மேக்கரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சம்பளம் கொடுத்து. இனிமேல ஹோட்டலுக்கு போனா பூரி எல்லாம் பார்த்து சாப்பிடுங்கப்பா, இப்படிதான் உட்காந்து ரெடி பண்றாங்க போல. நிறைய பேர் இதை பார்த்துட்டு வீட்லயே கூட ட்ரை பண்ணாலும் பண்ணுங்க. இல்ல 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 நானும் அப்ப நான் தான் பலிகடாவா? ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஹைலைட்டான வீடியோ. அப்படி என்ன இருக்கு, நானும் பாக்குறேன். சூப்பரா இருக்கு. இது நீ பார்த்து முடிச்சு கமெண்ட் போடுற, என்னால பார்க்க முடியாது. அப்புறம் வீட்டுல நான் இட்லி அமைக்கும் போதெல்லாம் இந்த ஞாபகம் தான் எனக்கு வரும். கொலக்கட்டை வச்சாலும் இந்த ஞாபகம் தான் வரும். செம்மையா இருக்கு. அதுல அந்த பருப்பு வச்சிருக்கானுங்க பாரு, பருப்பா அதை காணான்னு தெரியல. செம்ம ஹைலைட்டு, சான்ஸே இல்ல. இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிடுவானுங்களா மனுஷனுங்க? சாப்பிட்டா ஏண்டா காலையில போறப்ப அந்த மாதிரிதான் இருக்கு. அதையே நீங்க சாப்பிட்டுட்டு அதே மாதிரி. எனக்கு ஒரு டவுட்டு, இப்ப நம்ம சாப்பிடுற ஃபுட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும், ஆனா நீங்க போறதையே சாப்பிடுற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா போறது எப்படி இருக்கும்? நீங்களும் இந்த நியாயத்தை கேளுங்க. இவர் தான் எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொன்னாரு. கேட்டேன் தப்பா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பு இல்லைங்க, அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாங்களா? நான் கேட்கல, காது கொடுத்து கேட்கேன். எனக்கு இந்த ஷார்ட்க்கு எனக்கு சம்மந்தம் இல்ல, நான் பார்க்கவும் விரும்பல. செம்மையா இல்ல? வேணாம்டா, 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 வேணாம்டா. அடுத்து ஹைலைட்டான ஒண்ணு. என்னது வாஷ்பேஸ் ஸ்டைல் எடுத்துக்கிட்டு போறாரு? கரு அப்படியே. ஐயோ அதுக்குள்ள வேற வரல விட்டு, ஐயோ ஸ்பூனை விட்டு வேற தின்றானுங்க. சைக்கோடா நீங்கெல்லாம். ஆக்சுவலா என்னது என்னன்னு தெரியலையே. உண்மை அது உத்து வேற காமிக்கிறானுங்க. ஐயோ கடவுளே. இல்ல இவங்க எல்லாம் மனுஷ ஜென்மமா? இவங்க எல்லாம் மனுஷங்களா? உண்மையே மனுஷ ஜென்மங்களா? மனுஷனாடா நீங்க எல்லாம். ஒரு எல்லாரும் வந்து ஒரு த்ரில்லிங்காக ட்ரெக்கிங் போவாங்க, மலை ஏதாவது வேற ஏதாவது ஸ்விம்மிங் இந்த மாதிரி ஹைலைட்டா ஏதாவது செய்வாங்கன்னு பேரு. இவங்க த்ரில் வேணுங்கிறதுக்காக என்னென்னமோ செய்வாங்க போல. ஆக்ஷன் சீக்வென்ஸ் வீட்ல இருக்கு, மிஸ் ஆச்சு. மாதிரி ஆக்ஷன்ஸ் தாங்களா? அது தாங்க முடியும். அத ஷார்ட்டா வேற எடுத்து போட்டுருக்காங்க. சத்தியமா அது என்ன இலவுனே தெரியல. ஐஸ்கிரீமா இல்ல வேற எதுவுமானே தெரியல. இனிமேல் அந்த ஐஸ்கிரீம் நினைச்சாலே கருமா எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும் போல. அது அந்த சிங்க்ல வேற கொண்டு போனானுங்க பாருங்க. ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம். நீ அந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் எனக்கு அந்த சத்தியமா சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் எனக்கு பிடிச்ச ஃபுட்டா தானே போறேன். எனக்கு சாக்லேட் வீட்டுல வந்து ஆர்டர் பண்றப்ப எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் வேணும், தவிர வேற எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு நான் சண்டை போடுவேன். வீட்டுல வந்தாலே வந்து சாக்லேட் தான் எனக்கு ஃபிளேவர் பிடிக்கும், அதை தவிர்த்து வேற எதுவும் வாங்காதீங்க, எனக்கு சாப்பிட மாட்டேன்னு. இப்ப உண்மையாவே சாப்பிட மாட்டேன் சாக்லேட் ஐஸ்கிரீம். சத்தியமா உங்களால வாழ்நாள்ல சாக்லேட் ஐஸ்கிரீமே தொட மாட்டேன்டா. கூட நீ ஆசைப்பட்ட ஐஸ்கிரீம் கஷ்டப்பட்டு பூச்சினுக்கிறேன் பாத்தியா? இப்படி யாரா பண்ணி வைப்பீங்க? சைக்கோ பயிலோடா. சைக்கோ நாதாரி சைக்கோ. கடவுளே, இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். இனிமேல் பார்த்தோம்னா வாந்தி எடுத்து சத்தியமா இருக்கிற ஃபுட்டெல்லாம் எனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் நான் மறந்துடுவேன் போல, சாப்பிடவே முடியாது போல, அந்த அளவுக்கு பண்ணி வைக்கிறானுங்க. சரி கர்மம்.
பாய். Bye. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், ஆமா நீங்க பவானியா? ஆமா நான் பவானி. இவங்க வந்து சிவராம். சப்பா சொல்றோம். ஹாய் பவானி.